நம்ம கதாநாயகி கல்யாணம் பண்ணதுல இருந்தே தன்னோட ஹஸ்பண்டுக்கு வியாதி ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு சந்தோஷமே இல்லாம இருக்கா. மறுபடியும் தன்னோட எக்ஸ் லவ்வரை மீட் பண்ணி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்லயே இருந்துடுறா. ஒரு வழியா இவளுக்கு பீரியட்ஸ் தள்ளியும் போகுது, இவ கன்சீவாவும் ஆயிடுறா. தான் கன்சீவ் ஆனதை எக்ஸ் லவர் கிட்ட சொல்லும் போதே தன்னோட ஹஸ்பண்ட் கீழே விழுந்து அவருக்கு இன்னும் உடம்பு முடியாம போயிடுது. ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த நேரத்துல தன்னோட மருமக கன்சீவா இருக்கிறத நினைச்சு தான் பையன் மறுபடியும் பிறக்க போறான்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா நம்ம கதாநாயகிக்கு அடிக்கடி கால் வரதை தெரிஞ்சுக்கிட்டு இவ யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறா. இந்த குற்ற உணவுல இருந்து வெளியே வரணும்னா இந்த வீட்டை விட்டே போயிடணும்னு கதாநாயகி மறுபடியும் ஹீரோவை பார்த்து எப்படியாவது இந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்றா. சரியான வேலை இல்லாதனால இவன் இன்னும் நாளை கடத்த முயற்சி பண்றான். இந்த இறுதி சடங்குக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வராங்க. அந்த மாமியாரை பார்த்து நாங்க ஆல்ரெடி சொன்னோம், நீங்க தான் கேட்கவே இல்ல, இருந்தாலும் நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்பதான் நம்ம கதாநாயகிக்கு பொறி தட்டுது. பீரோவத்தை வந்து அதுல இருக்கக்கூடிய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்குறா. டியூமர்ன்ற விஷயத்தை மறைச்சு இவரு கல்யாணம் பண்ணிருக்காங்க.